ஹீரோயினை விட அழகாக இருந்தேன்னா எனக்கு சாயம் பூசிடுவாங்க. டீனா எல்லாமே சிஸ்டர் கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் சாகுற மாதிரி. அப்போ தான் நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸாக ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸாக பண்ணிட்டு இருந்தேன். லைஃபே வந்து அப்படியே டர்ன் ஆகிடுச்சு. அப்படியே ஆக்சுவலி எந்த ஏஜில் மேம் மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? எக்ஸாக்டாக சொல்லக்கூடாதா? உலகத்துக்கே தெரியுமே, இப்போ கேட்குறீங்க. இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்லி அது ஒரு கேள்வியாக ஃபார்ம் பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு 43 இயர்ஸ். 43. ஸோ 43ல் கல்யாணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குது? தெரியல, இப்போ எல்லாம் யூஸ்வல் ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் வந்து லேட் மேரேஜஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லேட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது. அப்படின்றப்போ சொசைட்டி மூலியமா நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும்ல, சில டாக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு இடத்துக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல நிறைய பேர் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கோமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்வாங்க. தெரியல, அது என்னன்னு தெரியல, அமையலையா இல்லை நான் ரொம்ப கெரியர்லேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி மேரேஜ் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து ஓகே செட்டில் ஆகிடணும், ஹஸ்பண்டு ஃபேமிலி இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஓகே. ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு முன்னாடி தெரியும், மேரேஜ்க்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க மூலமாக தான் வந்து எனக்கு இவர் தெரியும். ஓகே. ஸோ அப்போது வந்து மேரேஜ் பண்ணிப்போம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொபோசல் வந்தது. மேரேஜ் பண்ணுவோம். வெக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. தெரியல, அதுக்கப்புறம் வீட்டில் தான் அம்மா கிட்ட தான் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. கல்யாணம் பண்ணோம். ஓகே. ஆனால் உங்களுக்கு வீட்டில் இருந்துமே அந்த ஒரு ப்ரெஷர் இல்லையா, மேரேஜ் ப்ரெஷர்? இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப அண்ணாங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அண்ணா 2 பிரதர்ஸ் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் சிஸ்டர், அம்மா. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மா எப்பயுமே என் கூட ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க. அண்ணாலாம் வந்து ஆஃபீஸ்க்கு ஏதாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னா கார் எடுத்துகிட்டு அண்ணா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வரலன்னா என்னாச்சு இதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறதோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கெரியருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப சப்போர்ட் இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தருணத்தில் யோசிச்சிருக்கீங்களா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு? அது நிறைய வாட்டி சம்டைம்ஸ் தோணும் நமக்கு. தெரியல, சம்டைம்ஸ் தோணும் அந்த மாதிரி. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துனாச்சே நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தோணும். ஓகே. ஆனால் இதுதான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களோட இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஓகே. அது என்ன சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட லைஃப் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஓகே. பட் ஐம் ஹாப்பி வித் வாட் எவர் ஐம் டூயிங். இப்போ இத்தனை வருஷம் ஜேர்னியில் சினிமாவில் இருந்திருக்கீங்க, சீரியலில் இருந்திருக்கீங்க அப்படின்றப்ப மீடியாவில் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே யோசிச்ச விஷயம் இன்னும் மாறாமல் இருக்குதுன்னா என்னவா இருக்கும்? மாறாமல் இருக்குதா, அது ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அது அந்த பக்கமே போக வேணாம். என்னவா இருக்கும் அப்படின்னு சென்சிட்டிவ்னு சொன்னால் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. இல்லை அது வேண்டாம்.